ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஜான்வரி 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷ்னல் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 லிட்ரரி ஒர்க் இன் கிளாசிக்கல் இந்தியன் லாங்குவேஜஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 ஸ்காலர்லி லிட்ரரி ஒர்க் வந்து கிளாசிக்கல் இந்தியன் லாங்குவேஜஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாசிக்கல் இந்தியன் லாங்குவேஜஸில் 55 ஸ்காலர்லி லிட்ரரி ஒர்க் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில் தான் பண்ணியிருக்காங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், தர்மேந்திர பிரதான் இவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடா. ஸோ இந்த லாங்குவேஜஸ் கவர்டு, இந்த டாபிக்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா திடீர்னு எல்லா லாங்குவேஜும் கொடுத்துட்டு இதில் எது வந்து கவர் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இதில் என்ன லாங்குவேஜஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஒடியா, அதுக்கப்புறமா இந்தியன் சைன் லாங்குவேஜான திருக்குறள் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, இதில் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் மைசூரு, தென் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் சென்னை. ஸோ இந்த 2 இன்ஸ்டிடியூட்டுமே வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாரதிய பாஷா சமிதி. 3 இன்ஸ்டியூட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, இந்த 3 இன்ஸ்டியூட் பேரும் பார்த்துக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து புக்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CIIL சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்காங்களா, இவங்க வந்து ஒரு 41 புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க என்னென்ன லாங்குவேஜ் கவர் பண்ணுறாங்க அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட்டு. கிளாசிக்கல், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஒடியா, இது எல்லாமே இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் CICT சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் சென்னை. இவங்க வந்து ஒரு 13 புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், தென் திருக்குறள் சைன் லாங்குவேஜ் சீரீஸா. ஓகே, அதுக்கப்புறமா திருக்குறள் சைன் லாங்குவேஜ் சீரீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 எபிசோட் வந்து ISL சீரீஸ் கொண்டது. இது வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், கவர்னன்ஸ், எக்கனாமி, லவ். ஓகே, இது எந்த பர்பஸ்க்காக மெயினாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியரிங் இம்பேர்டு பர்சன்ஸ்க்கு எஜுகேஷன் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் திருக்குறள் சைன் லாங்குவேஜ் சீரீஸ் அப்படின்றதையும் மெயினாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்தியாவோட லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை ப்ரொமோட் பண்ணுது. ஓகே, ஸோ கிளாசிக்கல் நாலேஜ்க்கு இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் ஆக்சஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியன் லாங்குவேஜஸில் எஜுகேஷனை என்கரேஜும் இது பண்ணுது. ஓகே, ஸோ இதில் என்னென்ன பாலிசி வந்து அலைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020, தென் விஷன் ஆஃப் விக்சித் பாரத் 2047, தென் கொலனியல் மைண்ட் செட். இதுலேருந்து இது மூவ் அவே ஆகிறதுக்கும் இந்த இது வந்து பாலிசி அலைன்மெண்ட் வந்து இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் லாங்குவேஜஸில் எந்தெந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், மெடிசன், லா. ஓகே, ஸோ இது ரொம்ப பெரிய நியூஸாக போகுதுன்னு பார்க்காதீங்க. பட் ஆனால் இதில் இந்த லாங்குவேஜ் ரிலேட்டட் அப்படின்றதுனால இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. ஸோ கிளாசிக்கல் ஏன் இம்பார்ட்டண்ட்னா திடீர்னு இதில் எந்த லாங்குவேஜ் கவர் ஆகும் அந்த மாதிரி கொஷின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா, ஸோ இதோடைய க்ரைட்டீரியா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சும்மா பார்த்துக்கிட்டா போதும். டோட்டலாக 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், அது என்னென்ன கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த 11 கிளாசிக்கல் லாங்குவேஜும் பார்த்துக்கோங்க. கிளியர். ஸோ இப்போ திரும்ப அகைன் சொல்கிறேன். மெயினாக 55 லிட்ரரி ஒர்க்ஸ் கிளாசிக்கல் இந்தியன் லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 55 ஸ்காலரி லிட்ரரி ஒர்க்ஸ் தான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா நியூ டெல்லியில். எந்த மினிஸ்ட்ரினா எஜுகேஷன் மினிஸ்டர். இதில் எந்த லாங்குவேஜஸ் கவர் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன் கவர் ஆயிருக்காங்க, தென் புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து CIIL எவ்வளோ புக்கு, அதுக்கப்புறமா CICT எவ்வளோ புக்கு, அதுக்கப்புறமா திருக்குறள் சைன் லாங்குவேஜ் சீரீஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதோட தீம் பார்த்துக்கோங்க மெயினாக. தென் இந்த பாலிசி அலைன்மெண்ட் பர்பஸ் ஆஃப் த இனிஷியேட்டிவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் ஹைலைட் பண்ணுறதுலாம் இம்பார்ட்டண்ட் அதில். தென் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா, அந்த 11 கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 11 லாங்குவேஜுமே இதில் எதுனா ஒன்று 5 கொடுத்துட்டு வேறு எதனா ஆட் ஒன்னாக கொடுத்துட்டு இதில் எது இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 11 லாங்குவேஜ் பார்த்துக்கோங்க.
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸ் போலாமா? செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து 99.2% வந்து எலக்ட்ரிஃபைட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ப்ராட் காஜ் நெட்வொர்க்கை. ஓகே, ஸோ இது வந்து ஜான்வரி 2026 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸை. ஸோ இதில் வந்து இந்த கீ ஃபிகர்ஸ் இது பார்த்துக்கோங்க. டோட்டலாக எவ்வளோ ப்ராட் காஜ் நெட்வொர்க்கு, எலக்ட்ரிஃபைட் நெட்வொர்க் எவ்வளோ, எலக்ட்ரிஃபிகேஷன் சின்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% எலக்ட்ரிஃபிகேஷன் மிஷன். இதோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல் யூஸை ரெடியூஸ் பண்ணும், எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட்டு இதுவாக ட்ரெயினை கொண்டு வரும், தென் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2004 to 14 2019 to 25 கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து 1.4 கிலோமீட்டர் பர் டே, இப்போ வந்து ஓவர் 15 கிலோமீட்டர் பர் டே. ஓகே, தென் ஸ்டேட் வைஸ் ஸ்டேட்டஸ்லையும் பார்த்தீங்கன்னா 100% எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 25 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்டேட் வைஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து 5 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் பெண்டிங் இருக்குது. அது என்னென்ன ஸ்டேட்ஸ் பார்த்துக்கோங்க. ராஜஸ்தான், தமிழ்நாடு, கர்நாடகா, அசாம், கோவா, இந்த 5 ஸ்டேட்டுக்கு மட்டும் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றது பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியா வந்து மேஜர் கண்ட்ரீஸை சர்பாஸ் பண்ணி முன்னிலையில் இருக்குது. எந்தெந்த கண்ட்ரீஸை சர்பாஸ் பண்ணியிருக்குன்னா சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யூகேவெல்லாம் சர்பாஸ் பண்ணி முன்னிலையில் இருக்குது. ஓகேங்களா? யூஐசி ரிப்போர்ட் வந்து ஜூன் 2025 வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ஸ்விட்சர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா 100% எலக்ட்ரிஃபிகேஷன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. தென் சோலார் பவர் அண்ட் க்ரீன் எனர்ஜி, இதில் சோலார் கெப்பாசிட்டி நவம்பர் 2025 பார்த்திங்கன்னா 898 மெகாவாட். 2000 இதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து லைக் இதுலேருந்து 244 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட யூசேஜ் 70%, 30% எதுக்குன்றது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஒரு 2626 ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிஃபிகேஷனோட ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து 1925 வந்திருக்கு. ஸோ இது வந்து பாம்பே, விடி, குர்லா ஹார்பர் ரூட்டை இது பண்ணது. சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 1500 VDC. ஸோ இந்த டெக்னாலஜி அடாப்ஷன் அதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா இது பண்ணிக்கோங்க போதும். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்தியன் ரயில்வேஸ் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, 99.2. அதுதான் நம்ம இந்த கண்ட்ரிஸ்லாம் சர்பாஸ் பண்ணியிருக்குன்னு நம்ம படித்தோம்ல இங்கே. அதில் ஸ்விட்சர்லாந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, செகண்ட் பிளேஸ் இந்தியா, தேர்டு சைனா. ஓகே, ஸோ இதில் அகைன் நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு நியூஸ் தான். இந்தியன் ரயில்வேஸ் வந்து 99.2% வந்து நெட்வொர்க் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியில் தான் 2026 வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வருது. இந்த டோட்டல் ப்ராடு இதெல்லாம் வந்து இந்த கீ ஃபிகர்ஸ் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எய்மும் வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ, இந்த நியூஸ் எதை பற்றின்றது ஃப்ளோ புரியும். இவங்களோட டார்கெட் 100% எலக்ட்ரிஃபிகேஷன். ஓகே, எலக்ட்ரிஃபிகேஷனோட ஸ்பீடு பார்த்துக்கோங்க கம்பேர் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? தென் 5 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் அந்த பெண்டிங் இருக்குல்ல, அந்த பெண்டிங்கான 5 ஸ்டேட்டில் தமிழ்நாடும் ஒன்று. ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. திடீர்னு இதில் வேறு எதுனா ஒரு ஸ்டேட் கொடுத்துட்டு இதில் எது கூட ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் ஃபஸ்ட்டு 100% அச்சீவ் பண்ணது ஸ்விட்சர்லாந்து. ஸோ அதனால் இந்த இதுவும் பார்த்துக்கோங்க, டேட்டாவும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இதில் இந்த சோலார் பவர், க்ரீன் எனர்ஜி, சோலார் கெப்பாசிட்டி நவம்பர் 2025 பார்த்திங்கன்னா 898 மெகாவாட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவும் இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, ஸோ மற்றபடி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் கூட அவ்வளோ இது வேண்டாம். சும்மா வேணால் எப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து 1925 வந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோட யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். கிளியர்? தேர்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HPCL இவங்க வந்து
வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் எல்சி மேக்ஸ் யூனிட் வந்து இது பண்ணியிருக்காங்க. வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் எல்சி மேக்ஸ் அப்படின்னா லிக்விட் கன்வர்ஷன் மேக்ஸிமம் ரெசிடியூ அப்கிரேடேஷன் ஃபெசிலிட்டி அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷில். யாருன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஓகே, ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கில் இவங்க வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே தான் வருவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷாக் ரீஃபைனரி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ₹31,407 crore. இது வந்து வேர்ல்டோடைய ஃபர்ஸ்ட் எல்சி மேக்ஸ் யூனிட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரெசிடியூ ஹைட்ரோ கிராக்கிங் யூனிட் இது. கிளியர்? ஸோ இந்த எல்சி மேக்ஸ் யூனிட்டோட கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க 3.55 மில்லியன் டன் பர் ஆனம் வந்து இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரூட் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பிஃபோர் எவ்வளோ இருக்குது, ஆஃப்டர் எவ்வளோ இருக்குன்றதையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் மொத்தம் ஒரு 3 ரியாக்டர்ஸ் இருக்குது. ஈச் வெயிட்மே வந்து 2200 டன்ஸ் கொண்டது. இது வந்து ஹெவியஸ்ட் ரிஃபைனரி மாடுலே குளோபலியில் அமாங் இது ஒன்றுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெக்னாலஜி அண்ட் பார்ட்னரில் இபிசி கான்ட்ராக்டர் யாருன்னா எல்என்டி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் யாருன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், டெக்னாலஜி லைசன்சர் யாருன்னா செவ்ரான் லுமஸ் குளோபல். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தென் எல்சி மேக்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ரெசிடியூ ஹைட்ரோ கிராக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 93% ஆஃப் லோ வேல்யூ ஹெவி ரெசிடியூ வந்து டீசல், ஜெட் ஃபியூவல், கேஸ் ஆயில், மிடில் டிஸ்டிலேட்ஸ் இதை வந்து கன்வெர்ட் பண்ணுது. கிளியர்? ஸோ மற்றதெல்லாம் வந்து வேண்டாம். அதே மாதிரி இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெல்சன் காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ் வந்து 11.6 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹெச்பிசிஎலோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க போதும், மும்பை, மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ இதில் வந்து ஹைலைட் நான் சிம்பிள் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு எல்சி மேக்ஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹெச்பிசிஎல். மெயினாக எந்த லொக்கேஷன்? விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்கோங்க, விஷாக் ரிஃபைனரி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரெசிடியூ ஹைட்ரோ கிராக்கிங் யூனிட் இது. இதுக்கான கெப்பாசிட்டி வந்து 3.55 மில்லியன் டன். ஓகே, ஸோ இது வந்து 3 மேசிவ் ரியாக்டர்ஸ் ஈச் வெயிங் 2200 டன் கொண்டது. இன்வெஸ்ட்மெண்ட் 31,407 crore. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் நியூஸ். மோஸ்ட்லி ஜான்வரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நேஷ்னல் அஃபேர்ஸ் மட்டுமே நிறைய இருக்கா மாதிரி இருக்குது ஒரு இதுலேயுமே. ஸோ ஃபோர்த் நியூஸ், நித்தி ஆயோகோட ட்ரேட் வாட்ச் குவார்ட்டர்லி ரிப்போர்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5th எடிஷன் ட்ரேட் வாட்ச் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டு. ஓகேங்களா? நியூ டெல்லியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நித்தி ஆயோகோட மெம்பர் அரவிந்த் விர்மானி அப்படின்றவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Q1 April to June FY26. ஸோ இந்த குவார்ட்டர் தான் வந்து கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்தியாவோட ட்ரேட் பர்ஃபார்மன்ஸ்க்கான அனாலிசிஸ் தான் இது. ஓகே, இந்தியாவோட ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போர்ட் செக்டார் இதில் வந்து எதை பற்றி படிக்கிறாங்க அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரேடில் +2.5% வந்து இதுவாயிருக்கு, க்ரோத் ஆகிருக்கு Q1 FY26. ஸோ இது பார்த்துக்கோங்க மெயினாக. தென் ஆட்டோமோட்டிவ் செக்டார் ஹைலைட்டில் குளோபலாக ஆட்டோமோட்டிவ் இம்போர்ட் மார்க்கெட் வந்து 2.2 ட்ரில்லியன் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இதில் $30 பில்லியன், 1.4% ஷேர். ஓகேங்களா? ஸோ பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் எவ்வளோ, மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு எவ்வளோன்றது இந்தியாவோட ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கல்ஸில் 1%, இந்தியாவோட ஷேரு வந்து 9% கிட்ட சொல்லியிருக்காங்க. தென் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் மார்க்கெட்டு. ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா 856 பில்லியன் இருந்திருக்கு. இது வந்து 2015 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3% காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிளியர்? ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 8.2 பில்லியன்லேருந்து 16.9 பில்லியனுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 7% கிட்ட இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து அப்படின்றது அதிகமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
தென் இதில் வந்து நான் ஹைலைட் பண்ணுற அந்த டேட்டாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் வேண்டாம். நான் கம்மியாக தான் ஹைலைட் பண்ணியிருப்பேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்தியாவோட ட்ரேட் பர்ஃபார்மன்ஸு, ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. Q1 FY26 அதில் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து 209 பில்லியன், இம்போர்ட்க்கு 230 பில்லியன், ட்ரேட் டெஃபிசிட்க்கு 21 பில்லியன். ஓகே, இது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸில். இதில் மெயினாக பார்த்துக்கோங்க, எக்ஸ்போர்ட் எவ்வளோ, இம்போர்ட் எவ்வளோ, ட்ரேட் டெஃபிசிட். டோட்டல் ட்ரேடு மர்ச்சன்டைஸ் ப்ளஸ் சர்வீஸ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 439 பில்லியன். இது வந்து 3.5% வந்து இயர் ஆன் இயர் வந்து க்ரோத் இருக்குது. சர்வீஸ் செக்டார் அதில் வந்து 10% கிட்ட வந்து க்ரோத் இருக்குது. சர்வீஸ் ட்ரேட் சர்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 48 பில்லியன். ஓகே, இது வந்து மெயின் சப்போர்ட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஓவரால் ட்ரேட் பர்ஃபார்மன்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இது வந்து இருக்குது. ஓகே, தென் வேறு மற்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சும்மா அந்த கண்டென்ட்டு தான், இது அந்த ஃப்ளோக்காக நீங்கள் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நான் திரும்ப அகைன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து Q1 FY26க்கான ரிப்போர்ட். அதில் நம்ம யார் இதை ரிலீஸ் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்கன்னா நித்தி ஆயோகோட மெம்பர் அரவிந்த் விர்மானி. 5th எடிஷன் இது, அதை பார்த்துக்கோங்க மெயினாக. ஓகேங்களா, ஸோ இதில் குளோபல் ட்ரேட் பற்றி பார்த்துருப்போம். ஆட்டோமோட்டிவ் செக்டர் ஹைலைட்ஸு, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, மார்க்கெட் வைஸ் பர்ஃபார்மன்ஸு, அதில் பேசஞ்சர் வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் வெஹிக்கிளுக்கு இந்தியாவோட ஷேர் எவ்வளோ, தென் ஆட்டோ காம்போனண்ட் மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் 2024 எவ்வளோ இருக்குது, அது 2015 எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டு, தென் இந்தியாவோட ட்ரேட் பர்ஃபார்மன்ஸில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், டோட்டல் ட்ரேடு, சர்வீஸ் செக்டர், அந்த மூணுமே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. ஸோ நித்தி ஆயோகோட எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்துக்கோங்க, 1 January 2015. இப்போ கரண்ட் சிஇஓ யாருன்னா BVR சுப்ரமணியம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 5th நியூஸ் போகலாம். 5th நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து TASL டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் இவங்களோட ஒரு பினாக்கா MLRS ஓவரால் வந்து இது பண்ணியிருக்காங்க. சப்ளை ஆர்டர் கொடுக்கறதுக்கு இந்தியன் ஆர்மி வந்து அதை கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது என்னென்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பினாக்கா MLRS அண்ட் பேட்ரி கமாண்ட் போஸ்ட்டை இது பண்ணுறதுக்காக தான் இந்தியன் ஆர்மி வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட், டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் ஆர்ம் ஆஃப் டாடா குரூப், இவங்க 2 பேர் இண்டஸ்ட்ரி பார்ட்னர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னா 510 பேஸ் ஒர்க் ஷாப், அட்வான்ஸ் பேக் ஒர்க் ஷாப்பு. இவங்க வந்து காப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கீழே வரவங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து phase 1 பார்த்தீங்கன்னா பைலட் ஓவரால். இதில் ஜாயிண்ட்லி எக்ஸிக்யூட்டட் பை டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட், தென் 510 ABW. இதில் வந்து செலக்டட் பினாக்கா மட்டும்தான், MLRSும் BCPயும். phase 2 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேல் ஓவரால். இதில் வந்து ரிமைனிங் சிஸ்டம் ஓவரால் பண்ணது வந்து 510 ABW, மீரட் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பினாக்கா MLRS அப்படின்றத ஜாயிண்ட்டாக டெவலப் பண்ணது யாருன்னா DRDOவும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட். ஓகேங்களா, இவங்க மேஜர் கான்ட்ராக்ட்ஸ் எப்போ சைன் பண்ணியிருந்தாங்கன்னா 2006, 16, 2020 சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சும்மா படித்து வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, ஸோ டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிட்டடோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானாவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது என்னது, அவங்கள சப்ளை ஆர்டர் ஃபார் பினாக்கா MLRS வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. அவ்வளோதான் மெயினாக. ஸோ அதில் வந்து ரெசிபியன்ட் யார், இது எந்த மாடல் சேர்ந்தது, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார், இது வந்து நியர்லி 80% கிட்ட இண்டிஜினைஸ் தான். ஓகேங்களா, நம்ம இந்தியா நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ 6th நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளி லேர்ன் இவங்க வந்து இந்தியா AI மிஷினோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிம்ப்ளி லேர்ன் இந்தியா AI மிஷினோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க AI லிட்ரஸி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கில் ஆப்ரேஷனுக்கான மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவா AI ஃபார் ஆல். இதோடைய ஓஸ்ட் அண்ட் இதுவும் வந்து ரோல் அவுட் பண்ணணும் ஃபுல்லாக நேஷ்னல் ஃப்ரீ AI கோர்ஸ் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஓகேங்களா, ஸோ யுவா AI ஃபார் ஆல் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக தான் படிச்சிருக்கோம். ஸோ இதோட ஓஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இப்போ சிம்ப்ளி லேர்னாக இருக்காங்க இவங்க தான். ஓகேங்களா, இவங்களோட டார்கெட் வந்து 10 மில்லியன் இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான்.
ஸோ மற்றபடி இதில் மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு படித்து மட்டும் வச்சுக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேவெக்ஸும் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஐஐடி டெல்லி இவங்க வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா மீடியா டெக்னாலஜி இன்னோவேஷன் இந்தியாவில் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. கிளியர்? ஸோ எங்கன்னா நியூ டெல்லியில். ஸோ இதில் எந்தெந்த என்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க? வேவெக்ஸும் அதுக்கப்புறமா வந்து FITT IIT டெல்லி இவங்க தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த MOUவோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் எய்மே. ஓகே, ஸோ மற்றபடிலாம் வந்து ஜஸ்ட்டு சும்மா படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வேவெக்ஸ் அப்படின்றது நம்மளோட மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக அப்போ ஒரு சம்மிட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க மும்பை மகாராஷ்டிராவில். அப்போத்துலேருந்து இந்த வேவெக்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம். வேவெக்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே, ஸோ இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கீழே வரவங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதை லான்ச் பண்ணதும் 2025 தான் லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 8th நியூஸ், DRDO இவங்க வந்து அவங்களோட 68th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, ஸ்பேஸு, AI. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ். இவங்களோட மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 AON அப்ரூவல் வேல்யூ வந்து 1.30 lakh crore. இது அப்ரூவ் பண்ணது டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சிலும் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி போர்ட்ஸ் தான். ஸோ இவங்களோட டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 11 டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேல்யூ வந்து 26,000 crore. ஓகே, ஸோ டெவலப்மெண்டல் ட்ரையல்ஸ் என்னென்னலாம் ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட பேர்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் வந்து வேறு என்ன பார்க்கணுன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியா பார்ட்னர்ஷிப்பு. இதில் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 15 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஆப்ரேஷனல் கொண்டு வராங்க. அதில் வந்து 66 நியூ ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேல்யூ வந்து 222 crore, 228 crore. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஆத்மா நிர்பாரத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ சைபர் ஸ்பேஸ் AI கேப்பபிலிட்டியை வந்து இது என்ஹான்ஸும் பண்ணுது. ஸோ DRDOவை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா January 1, 1958. ஸோ இவங்களோட சேர்மன் டாக்டர் சமீர் வி காமத். ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங். HDFC பேங்க் டிஜிட்டல் ருப்பியோட வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க ஸ்மார்ட் கேட்வேக்காக. ஓகேங்களா? ஸோ HDFC பேங்க்கை RBIயோட டிஜிட்டல் ருப்பியோட இன்டகிரேட் பண்ணுறாங்க. இதை வந்து மர்ச்சன்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்மார்ட் கேட்வேவோட இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து CBDC நம்மளுக்கு தெரியும் RBI உடையது. பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்மார்ட் கேட்வே. அத்தாரிட்டி யாருன்னா RBI. ஓகே, இது வந்து மெயினாக என்னென்னா 0 டிரான்சாக்ஷன் காஸ்ட் தான், இன்டர்மீடியரி ஃப்ரீ செட்டில்மெண்ட், இது செக்யூர் அண்ட் சாவரைன் பேக்டு டிஜிட்டல் கரன்சி, இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸும் இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் வந்து ஃபார்ச்சுனா வேவ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெட்ரல் பேங்க் லிமிடெட் அவங்களோட ரெஃப்ரெஷ்டு பிராண்ட் ஐடென்டிட்டி த ஃபார்ச்சுனா வேவ் அப்படின்றத வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில். பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யா பாலன் தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபார்ச்சுனா வேவ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 3 waves வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. அத்தென்டிசிட்டி, டுகெதர்னஸ், ப்ராஸ்பரிட்டி, இது 3மே வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபெட்ரல் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, ஹலுவா, கேரளா. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து எக்ஸலண்ட் ரேட்டிங் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா FY25க்கு. ஸோ அவார்டிங் அத்தாரிட்டி யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்ட் இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரவங்க. இது வந்து 5th கான்சிக்யூட்டிவ் இயராக ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹோல் ஆஃப் அப்ரோச் இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த IRFC 2.0 ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் சாங்ஷன் டார்கெட் வந்து 60,000 crore. இது வந்து அச்சீவ்டு பை எப்போனா Q3 ஃபினான்ஷியல் 26 FY26 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ IRFC அப்படின்றது எந்த இதில் வரும்னா நவரத்னா சென்டர் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வரவங்க. கரெக்டாக?
இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ தென் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ கே பாலசுப்ரமணியன் இவங்களை வந்து சேர்மனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஇஆர்பி அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுக்கு சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட். ஸோ இவங்க தான் இதை ஹெட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இதுக்கான டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 3 years. ஓகே, இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் டிகே சுக்லாவை தான் வந்து சக்சீட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டென்யூர் வந்து 31st December 2025 வந்து முடிவுக்கு வருது. ஓகே, ஸோ அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு இது வந்து கான்ஸ்டியூட் பண்ணது 15th November தான் அண்டர் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் கீழே. ஓகேங்களா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிரா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அபிஷேக் தேவோட டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சேர்மனாக அப்பிடாக்கு. ஸோ 1 year கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி 8 February எஃபெக்டிவ் வருது. அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட்டை இவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை ஹெட் பண்ணுறது தான் பிரைம் மினிஸ்டர். 1 year எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2007 batch. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட். அப்பீடா நம்ம நிறைய படிச்சிருப்போம். இதை வச்சு அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 1985. அண்டர் அப்பீடா ஆக்ட் கீழே ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே தான். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ். நாசாவோட ஹபிள் டெலஸ்கோப் டிஸ்கவர் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்லெஸ் கேஸ் Cloud 9 வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதோட நிக்நேம் தான் Cloud 9. இது வந்து ஸ்டார்லெஸ் டார்க் மேட்டர் டாமினேட்டட் கேஸ் கிளவுட். எந்த டெலஸ்கோப்ஸ் வந்துன்னா நாசாவோட ஹபிள் டெலஸ்கோப்பஸ் வந்தது. இது வந்து மெசியர் 94க்கு நியர் தான் இருக்குது. ஓகேங்களா? எர்த் 14 million light yearsலேருந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து டயாமீட்டர், அதுக்கப்புறமா இந்த நியூட்ரல் ஹைட்ரோஜன் எவ்வளோ, டார்க் மேட்டர் மாஸ், இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து வேணால் பார்த்துக்கோங்க டிஸ்கவரி டைம்லைன். ஸோ 2026 தான் வந்து இந்த ஹப்பிளோட அட்வான்ஸ்டு கேமரா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து ஸ்டார்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இவங்க 2025 ஒன்று கொடுத்துருப்பாங்க, 2023. ஸோ அதுவுமே வந்து என்னென்னன்றது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் நியூஸ். இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எவர் சூப்பர் கம்ப்யூட்டர் பவர்டு சிமுலேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க டு மாடல்ஸ் பெம்பா எஃபெக்ட். ஸோ யார் இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச். எங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவில். இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் வருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ். பாகிஸ்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் டைமூர் ALCM வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மிராகி IIIE ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் லைவ் ட்ரையல் எக்ஸசைஸ் அப்போ டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன டைப்புன்னு பார்த்துக்கோங்க. ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசில், டர்போஜெட் பவர்ட், அதுக்கப்புறமா சப்சோனிக். ஸோ இதை டெவலப் பண்ணது பாகிஸ்தானோட ஏர் வெப்பன் காம்ப்ளெக்ஸ் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப் டு 600 kilometer. ஸோ அவ்வளோதான் January 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து எடுக்கிற நோட்ஸ் தான். இந்த நோட்ஸ் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் January 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ அட் த சேம் டைம் இந்த வீக்லேயே வந்து உங்களுக்கு நவம்பருக்கான பேலன்ஸ் ஒரே ஒரு வீக் மட்டும் நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெண்டிங் இருக்கும். ஸோ அந்த நவம்பர் வீக்குமே வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். நவம்பர் வீக் முடிஞ்சோடனே டிசம்பர் ஆல்ரெடி 10 வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 20 daysமே இந்த மாதிரி 5 days 4 weeks எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக வந்து கொஞ்சம் RRB கிளர்க்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ.